ஹாய் ப்ரோ. நடிகர் விஜய் கட்சி தொடங்கி கடந்த 2 வருஷமா நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கையில, அவரு விருப்பப்பட்டது, எதிர்பார்த்தது எல்லாமே அவர் விருப்பப்பட்ட மாதிரி, எதிர்பார்த்தது மாதிரி நடந்துச்சா அப்படின்னா, இல்லன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. உண்மைய சொல்லப்போனா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ்நாடு அரசியல் களம் முழுக்க முழுக்க இந்த விஜய அச்சா வச்சு அது சுத்தி சுழன்று வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழக அரசியல் களத்துல கடந்த 2 வருஷங்கள் நடந்த நிகழ்வுகள பார்க்கும்போது, விஜய் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் தான் அவருடைய கட்சியில நடந்திருக்கு. அவருக்கு நடந்திருக்கு. இந்த எதிர்பார்க்காததுன்னா, சிலது அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு முரணா நடந்திருக்குது. சில எதிர்பார்ப்புகள மீறி நடந்திருக்குது. சில விஷயங்கள் அவருக்கு அதிர்ச்சிய கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா, இந்த நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்னையும் எதிர்பார்க்காமல் நடந்தது எல்லாத்தையுமே அவரு ஃபேஸ் பண்றாரு. ஒரு சேலஞ்சா எடுத்து, அத ஸ்ட்ரகிள் பண்ணி, அத அவருக்கு சாதகமா மாத்துறதுக்கான முயற்சிகள மேற்கொண்டு வந்திருக்கிறாரு. சினிமாட்டிக் கல்ட் ஃபிகர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து, பொலிட்டிக்கல் சிஎம் ஸ்டேட்டஸுக்கு மாறுறதுன்றது அவ்வளவு எளிது இல்ல அப்படின்றத அவர் உணர்ந்துகிட்டு வர்றாரு. அரசியல புரிஞ்சுக்கிறது அவ்வளவு டஃப்பான விஷயமாக இருக்கு அப்படின்ற அந்த தெளிவு அவருக்கு வந்திருக்கும். அதுவும் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ரொம்ப யுனிக்கா இருக்கு. இதுல டெல்லி அரசியலும் கூட வந்து கலக்குது அப்படின்னா, அது இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனுடைய இன்ட்ரிகசிஸ் என்ன, அதனுடைய நியூவான்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் ஹி இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரியலைசிங் வாட் பாலிடிக்ஸ் இஸ். இந்த அரசியல்ல இறங்குறதுக்கு அதுக்குன்ட்டே ஒரு சாணக்கியத்தனம் தேவைப்படுது. நம்ம நல்லவனா இருந்து நல்ல ஆட்சிய குடுப்போம் அப்படின்னு கனவு கண்டா மட்டும் பத்தாது. அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த நல்ல எண்ணம் மட்டுமே போதாது அரசியலுக்கு. அரசியல்ன்றது வேற கணக்குகளா இருக்கு அப்படின்றத இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் உணர்ந்துகிட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் he is being summoned for Delhi summit. டெல்லிக்கு ஒரு சம்மிட்டுக்காக வர சொல்லி சம்மன் வந்திருக்கு. We wish Vijay all the best in the Delhi summit.